ஓம் சர்க்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். அதாவது நாளைக்கு என்ன விசேஷம்? நாளைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு என்ன விசேஷம் அப்படின்ற ஒரு விஷயம் குருவர்களால ஒவ்வொரு நாளும் இறைவனோட அருளால, வாத்தியாரோட பெருங்கருணையால நிறைய விசேஷங்கள் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கு. வழக்கம் போல நமக்கு வாய்ப்பும் நேரமும் கிடைக்கக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி விடுமுறை நாட்கள். அந்த காலங்களையாவது அட்லீஸ்ட் நாம நிச்சயமா பயன்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தகவல்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது. வழக்கம் போல குருவர்களால இந்த நித்திய தர்ப்பணத்துல திரியோதசி திதிக்குரிய ஒரு தர்ப்பணம் அதை நாம பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் நாளைக்கு கிருத்திகை விரதம். அதுல ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானோட திருநக்ஷத்திரம். அதனால இந்த சூரிய பகவான் வழிபாடு, சூரிய பகவானோட தரிசனம் இதெல்லாம் நல்ல உத்தமம். பிளஸ் இந்த சாட்சோபனிஷத், ஆதித்யரதியம் இதெல்லாம் சொல்றது ரொம்ப ஒரு உத்தமமான ஒரு வேலை. அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் ஓரையில என்ன விஷயம் பார்த்துட்டீங்கன்னா, எவ்ரி கிருத்திகைக்குமே இந்த செவ்வாய் ஓரைகள் அதீத பலமான ஒரு நேரம். அந்த நேரத்துல நாம இந்த மாதிரி பகை கடித்தல், வேல் மாறல் இதெல்லாம் சொல்றதுனால ரொம்ப நிறைய விசேஷமான புண்ணிய சக்திகள், ஷட்குண பல புண்ணிய சக்தி அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு புண்ணிய சக்தியை நம்மளை அடையும். அது என்ன பண்ணோம் பார்த்தாச்சுன்னா, தேவையில்லாத பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் எதுவும் ஏற்படாமல் நம்மை காக்கும் ஒரு விசேஷமான புண்ணிய சக்தி இந்த கிருத்திகையில வரக்கூடிய செவ்வாய் ஓரையில நாம முருக வழிபாடு, அதுவும் குறிப்பா அந்த பகை கடிதல், வேல்மாறல் சொல்றது. ஸோ ஓகே. அதுக்கப்புறம் நாளைக்கு நீங்க பார்த்துட்டீங்கன்னா பிரதோஷம். ஒரு பிரதோஷம்ட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னா, குருவோட பெருங்கருணையால, வாத்தியாரோட அருளால, வாத்தியார் ஒரு பிரதோஷம்னா எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டீட்டெயில்ஸ், அதாவது அந்த நட்சத்திரம், அந்த பிரதோஷம் எந்த நட்சத்திரத்துல வருது, எந்த கிழமைகள்ல வருது, எந்த மாதிரி கால அம்சத்தோட கூடி வருது, இப்படி பல விஷயங்களை நமக்கு விவரமாக எடுத்து சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுக்காக? நிச்சயமா நம்ம பயனடையணும், அதுக்காக. ஸோ நாளைக்கு என்ன விசேஷம் பிரதோஷத்துல? முதல்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா, சந்திர பகவான் ரிஷபராசி சஞ்சாரத்துல இருக்காரு. அதனால இந்த ரிஷப சந்திர பிரதோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விசேஷமான பிரதோஷங்க அது. இந்த பிரதோஷத்துல எப்பொழுதுமே வாத்தியார் என்ன சொல்றாங்க அப்படி பார்த்துட்டீங்கன்னா, இந்த பிரதோஷ வேலையில இந்த ரீதி கவுளா அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு ராகம் ஒன்று உண்டு. அந்த ராகத்துல நாம ஏதேனும் ஒரு ராகங்கள், கீர்த்தனைகள், தெய்வீக கீர்த்தனைகள் சொல்றது பிரதோஷ வேலையில ரொம்ப நல்லது. நமக்கு தெரியலன்னா அட்லீஸ்ட் தெரிஞ்சவா வச்சு அந்த ராகத்துல ஏதேனும் ஒரு இசை சுவாமிக்கு பிரீத்தியை தரா மாதிரி பண்றதெல்லாம் ரொம்ப நல்லது. ஏன்னா அது ஒரு விசேஷமான தன சக்தி ராகம் அப்படின்றதும் வாத்தியார் அதை குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ராகம் எப்பொழுதெல்லாம் இந்த ரிஷபத்துல சந்திர பகவான் ரிஷப ராசியில சந்திர பகவான் சஞ்சாரம் நடந்துட்டு இருக்கோ, அப்பொழுதெல்லாம் இந்த ரீதி கவுளா அந்த ராகத்துல நமக்கு தெரிஞ்ச தமிழ்லயே நிறைய கீர்த்தனைகள் உண்டு. அதெல்லாம் சொல்வதால இந்த மனசுக்கு மிகப்பெரிய ஒரு அமைதி, சாந்தம் இது கிடைக்குது அப்படின்றாரு. இது அடியேனோட ஒரு பெரிய அனுபவமுங்க. இது வாத்தியார் சொன்ன விஷயங்களை அடியேனை சார்ந்த இருக்கக்கூடிய சில அடியார்கள், அன்பர்களுக்கெல்லாம் சொல்லி அவங்களோட ஃபீட்பேக் எல்லாம் தான் இத்தனை வருஷம் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு தைரியமா சொல்றது, வேற ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ராகத்துல நாம இந்த மாதிரி பிரதோஷ வேலையிலே ஆகட்டும், பிளஸ் நமக்கு தெரிஞ்ச கோயில்கள்ல இல்லைன்னா அந்த 2 நாளும் சந்திரபகவான் 2 நாள் இருப்பார் இல்லையா, அங்க அந்த 2 நாளுக்கும் நாம இந்த ரீதி கவல ராகத்துல நமக்கு தெரிஞ்ச கீர்த்தனைகள்லாம் பாடி மகிழ்வது ரொம்ப பெரிய ஆனந்தத்தை நிச்சயமாக தரும். ஒன்று. ரெண்டாவது, இந்த ரிஷபச்சந்திர பிரதோஷ காலத்துல சந்திர பகவானை 27 நட்சத்திர தேவியர்களோட
பிரதோஷத்தை வந்து அட்டன் பண்றதா வாத்தியார் சொல்றாரு. அதிலும் குறிப்பா நிறைய நந்தி மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, நந்தியம்பெருமான் ஒரு சில கோயில்கள்ல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கோயில்கள்ல எல்லாம் பிரதோஷம் அட்டன் பண்றது ரொம்ப உத்தமமா இருக்கும். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ரிஷபச்சந்திர பிரதோஷ வேலையில மனம் சம்பந்தப்பட்ட பலவிதமான பிரச்சனைகள் வந்து நீங்குவதற்கு ஒரு பெரிய அனுகிரகம். அதுல குறிப்பா கணவன் மனைவியிடையே தம்பதிகள் வந்து நல்ல ஒற்றுமை ஏற்படும். அதனால வந்து நாளை பிரதோஷம் நிச்சயமாக கணவன் மனைவி தம்பதி சகிதம் குடும்ப சகிதமா பிரதோஷத்தை வந்து அட்டன் பண்றது ரொம்ப உத்தமம். அதை பார்த்துங்க நிச்சயமா. ஏன்னா நிறைய வந்து இன்றைக்கு கருத்து வேறுபாடுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. கருத்து வேறுபாடு அது வீட்லயே ஆகட்டும், வெளியில ஆபீஸ்லயே ஆகட்டும், எங்கேயும் பார்த்தாலும் ஒரு கருத்து வேறுபாடு. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க கருத்துல உறுதியா இருந்தா யார் தான் விட்டு கொடுக்கறது? ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த ஆபீஸ்ல வெளியில எல்லாம் நிறைய அந்த மன வேறுபாடுகள், அதனால மன வேதனைகள். இந்த மாதிரி உயர் அதிகாரி நான் சொல்றதை கேட்கறது இல்ல, நம்ம கீழே வேலை செய்யறோம்னு சொல்றது ஒழுங்கா கேட்கறது இல்ல, வீட்டுல மனைவி சொல் பேச்சு கேட்கறது இல்ல, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறது, இப்படி பலவிதமான நெருடல்கள் மன வேதனைகள் இருக்கு வச்சுங்களேன். அது எல்லாமே வந்து நாளை பிரதோஷத்தின் மூலியமாக ஓரளவுக்கு நிவர்த்தி பெறும். நம்ம என்னன்னா இந்த வேதனைகள் அத்தனையுமே கர்மா ரிலிவெண்டான இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு நாள்ல போய் ஒரு பிரதோஷத்தை முழுமையா அட்டன் பண்ணியாச்சுன்னா, வாத்தியார் சொன்ன மாதிரி பூஜைகள் எல்லாம் மேற்கொண்டாச்சுன்னா அப்போ நமக்கு உடனே அமைதி கிடைச்சிருமானா நிச்சயமாக கிடைக்கும். பட் ஆனால் அதை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணுன்றது நம்ம குருவோட அருளால இருக்கு வச்சுங்களேன். ஆனா எல்லாருமே வந்து இந்த மாதிரி காலங்களை அடிக்கடிக்கு இது வரக்கூடியது தான், வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டியாவது வரும் வச்சுங்களேன். இந்த காலங்களை முறையா நாம வாத்தியாரோட அருளால தெரிஞ்சுண்டு இதை பயன்படுத்திட்டோம்னா ஓரளவுக்கு நாளடைவில் நிச்சயமா அந்த மன அமைதி மனசாந்தம் ஏற்பட்டுடும். அது வந்து ஒரு ரீதி கவலா இந்த ராகத்தை எல்லாம் பார்த்தோம் பாருங்களேன். பொதுவாகவே இந்த மார்கழி மாதம் நிறைய வந்து ராகங்கள், இந்த கீர்த்தனைகள் அண்ட் இந்த வாய்ப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப ஒரு உகந்த மாதம். ஏன்னா நிறைய கச்சேரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றாங்களே அதனாலயா அப்படின்னு நினைச்சிடாதீங்க. அதுக்காக இல்லை. இது ஆக்சுவலா மார்கழி மாசத்தோட ஒரு பெரிய விசேஷம் பாருங்களேன். அதிகாலையில சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் இல்லையா, எல்லா ஆலயங்கள்லயும் பெரும்பாலும் சிவாலயங்கள்ல அதிகாலையில அபிஷேகம் நடக்கும். அதுலயும் குறிப்பாக சுயம்பு லிங்கங்கள் மேல இந்த அதிகாலையில ஒரு ஜலம் கொற்றச்சே மீன்ஸ் என்னன்னா ஒரு அபிஷேக தீர்த்தம் கொட்டுவதனாலேயோ இல்லை பால அபிஷேகம் சம்திங், அங்க ஒரு அபிஷேகம் ஆரம்பமாயிடுத்து ஒரு பிரம்ம முகூர்த்த நேரத்துல அப்படின்னா அந்த இடத்துல, அதுவும் குறிப்பா மார்கழி மாதத்துல ஒரு அதிகாலை பூஜை அபிஷேகம் நடக்கிறச்சு, அங்க ஒரு கந்தர்வர் பிரசன்னமாவணும்ன்றது ஒரு கந்தர்வ விதி அப்படின்ட்டு வாத்தியார் சொல்றாரு. என்னப்பா அது? நம்ம தாங்க விதிமுறைகள் எங்கேயுமே ஃபாலோ பண்றது இல்ல. இந்த தேவர்கள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள், பெரியவங்க எல்லாருமே வந்து விதிகள், ரிஷிகள் எல்லாருமே அவங்களுக்குரிய விதிகளை நிச்சயமா ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நிச்சயமாக அதிகாலையில் நடக்கக்கூடிய ஒரு அபிஷேக ஆராதனை, சுயம்பு லிங்கங்கள் மேல பண்ணக்கூடிய அந்த அபிஷேக ஆராதனை நாம கலந்துட்டோம் அப்படின்னா அங்க ஒரு கந்தர்வர் வந்து பிரசன்னமாயிருப்பாரு. அந்த கந்தர்வரோட ஒளி அந்த அருள், சுவாமியோட சேர்ந்த அருள் வந்து நம் மீது படும். சரி, கந்தர்வனால என்னப்பா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? இந்த இசைத்துறையில இருக்கிறாங்க பாருங்க, இவங்க எல்லாருக்குமே கந்தர்வனோட ஆசி, கந்தர்வன்ட்டு சொல்லக்கூடாது, கந்தர்வர் அவரோட ஆசி நிச்சயமாக தேவை. ஏன் அப்படி பார்த்துட்டீங்கன்னா, நம்ம சொல்றோம் இல்லையா, என்ன கானையா, கந்தர்வ கானையா, என்ன குரலியா, கந்தர்வ குரலியா, ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தேவர்கள், ஒவ்வொரு பெரியவங்க வந்து அவங்களோட அனுகிரக ஆசி இருந்தா அந்த துறையில ஷைன் பண்ணலாம். ஸோ இந்த இசைத்துறையில வந்து இந்த கந்தர்வர்களோட ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு விசேஷமான காலமாகவும் இது உள்ளது. ஸோ அதுலயும் நீங்க அதிகாலையில கூட, ஏன்னா நீங்க ஆல்மோஸ்ட் வந்து சந்திர பகவான் மிட் நைட்லயே டிராவல் ஆயிடுவார்னு நினைக்கிறேன் ரிஷபத்துக்கு. ஸோ நீங்கள் அதிகாலையில் கூட அந்த ரீதி கவலா உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்தில் சுவாமிக்கெல்லாம் ஒரு கீர்த்தனை பாடலாம், ப்ளஸ் பிரதோஷத்துலையும் பாடலாம். ஸோ அதுக்கப்புறம் இப்போ என்ன, ரிஷபச்சந்திர பிரதோஷமே இவ்வளோ தூரம் போயிடுதா, இன்னொரு பிரதோஷத்தோட மகத்துவம் அப்படி பெரிய லிஸ்டே வாத்தியார் நிறைய கொடுத்துட்டு இருக்கார். ஆனால் டைம் தான் பத்துமா தெரியல. ஸோ அடுத்த ஒரு பிரதோஷம் கரிநாள் மடத்து பஞ்சாங்கப்படி. ஏன்னா நிறைய பேர் காலண்டர்ல வந்து மண்டே தான் வந்து கரிநாள் இருக்கும் இல்லையா, ஸ்ரீனிவாசன் திருக்கணிதத்திலையும் வந்து மண்டே தான் இருக்கு.
ஸோ அப்போ இந்த கரிநாள்ன்ட்டு வந்துடுதே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது பஞ்சாங்கத்துல இருக்கு. அந்த சந்தேகம் பஞ்சாங்க கணித்தவர்களை சாரும், நமக்கு கிடையாது அது. ஸோ அதெல்லாம் நீங்க எதையும் கன்ஃபியூஸ்ட் பண்ணிக்க வேண்டாம். வடத்து பஞ்சாங்கத்துல கரிநாள் இருக்கு, அதை நம்ம கரிநாள்ன்ட்டு நாளைக்கு எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். நாளை மறுநாள் ஸ்ரீனிவாசன்ல இருந்தா அதையும் ஃபாலோ பண்ணிங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அதனால இதுல வரக்கூடிய இந்த சுபகாரியங்கள்லாம் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஆஸ்தான ஜோதிடர்கள் சம்திங் யாரோ ஒரு பெரியவா வச்சு நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. இது வெறும் அடியன்னு சொல்றது பூஜைக்காக தான். அப்ப கரிநாள் பிரதோஷமா வந்ததுன்னா சனீஸ்வர பகவான் எங்கெல்லாம் தனித்து சன்னதி கொண்டுள்ளாரோ அங்க போய் நீங்க பிரதோஷத்தை அட்டன் பண்றது மகா உத்தமம் அப்படின்றாரு. ஏன் நவகிரகங்கள்ல தான் சனீஸ்வரர் இருக்காரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அவர் அங்க இருந்தாருன்னா நவகிரக மூர்த்தி மட்டும் சனீஸ்வரர். அதே சனீஸ்வரர் ஒரு தனித்த சன்னதியோட ஒரு திருக்கோயில்ல நமக்கு அனுகிரகம் பண்றாருன்னா அவர் ஈஸ்வர மூர்த்தியாகவும் விளங்குறார் அப்படின்ட்டு வாத்தியார் சொல்றாரு. ஸோ அதனால சனீஸ்வரர் எங்க தனித்து சன்னதி உள்ள கோயில்கள்லயும் நாளைக்கு பிரதோஷத்தை அட்டன் பண்ணலாம். கூடுதல் சிறப்பு. இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பு, ஞாயிற்றம்பல பிரதோஷம். ஸோ இந்த சூரிய பகவான் எங்கெல்லாம் விசேஷமா சுவாமியை பூஜை பண்ணியிருக்காரோ அங்கெல்லாம் போய் பிரதோஷத்தை அட்டன் பண்றதும் இன்னும் சிறப்பு. ஸோ இப்படி சிறப்பு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கின்றே போலாம். ஆக மொத்தத்தில் நாளை பிரதோஷம் பலவிதமான சிறப்பு அம்சங்களோட உள்ளது. அதை நம்ம அடியார்கள் எல்லோருமே பயன்படுத்திக்கணும். இப்போ ஒன்றும் இல்லைங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு நிறைய பரிகாரத்தை தேடி ஓடி நாடி நாம தெரிஞ்சுக்கிறத விட வாத்தியார் வருமுன் காப்போம். அந்தந்த காலத்துல அந்தந்த பூஜைகளை நாம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாலே எதிர்காலத்துல நம்ம கர்மாபடி வரக்கூடிய பிரச்சனைகளும் நீங்கி போகும். அதோட வீரியம் நிச்சயமா கம்மியாயிடும். ஸோ அதனால இந்த மாதிரி காலங்கள்லாம் நிச்சயமா நம்ம பயன்படுத்திக்கணும். குருவரில் அதுலயும் குறிப்பா தான தர்மங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் வாத்தியார் சொன்ன அந்த தான தர்மங்கள் நிச்சயமா ஃபாலோ பண்றதுக்கு எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. ஓம்.